Students, we have seen the last video anemophilous plants have characteristics of anemophilous plant. Okay. Next, hydrophily. Hydrophily is nothing but pollination by water is called hydrophily. The pollination by water. நீரின் மூலமாக மகரந்த சேர்க்கை செய்யும் தாவரங்கள் அனைத்தும் வந்து it comes under the group of hydrophily. So the plants which has the flowers pollinated by water are said to be hydrophilous. So hydrophilous அப்படின்னா என்னென்னா the flowers pollinated by water are said to be hydrophilous. Example என்ன வாட்டர் பிளான்ட் என்னென்ன வாலிஸ்னேரியா ஹைட்ரில்லா அதெல்லாமே வந்து என்னது ஹைட்ரோஃபிலஸ் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா the plants which live in the water, all the plants doesn't work in the pollinate by the water. Some of the water plants only pollinate by the water. Some other plants will pollinations will occur by the insects or wind or any other agents. Why? Because the plant which has characteristics to do the pollination by water, such type of plants alone will do the hydrophily type of pollinations. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஐகார்னியா கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஐகார்னியா அண்டு வாட்டர் லில்லியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி விண்ட் ஆர் பை இன்செக்ட்ஸ். அதே மாதிரி ஹைட்ரோஃபிலி அப்படின்றது there are two types of hydrophily. What are they? Epihydrophily and hypohydrophily. Epi அப்படின்னா என்ன? நீரின் மேல் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை. ஹைப்போ அப்படின்னா நீருக்கு அடியில் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை. ஓகேவா? ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோஃபிலஸ் flowers, the pollen grains possess mucilage covering which protect them from wetting. இந்த pollen grains எல்லாமே என்ன இருக்கும்? நீரில் வாழக்கூடிய தாவரங்களோட pollen grains எல்லாமே வந்து மியூசிலேஜ் அப்படின்றது என்னென்னா ஒரு ஜெலாட்டின் லைக் சப்ஸ்டான்ஸ், ஒரு வளவளப்பான தன்மை இருக்கும், அதனால் கவர் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னா அது எப்பயுமே தண்ணியிலே இருக்கு இல்லையா? அந்த விதைகள் வந்து தண்ணியில் ஊறி பல்ஜ் ஆகாமல் இருக்கிறத, அந்த மகரந்த தூள் அல்லது பல்ஜ் ஆகாமல் இருக்கிறது, டேமேஜ் ஆகாமல் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹைட்ரோஃபிலி அப்படின்னா என்ன? Pollination by water is called hydrophily. The flowers pollinated by water are said to be hydrophilous. There are two types of hydrophily. What are they? Epihydrophily and hypohydrophily. ஸோ உங்களுக்கு epihydrophily அப்படின்னா என்னென்னா பாலினேஷன் வந்து வாட்டர் லெவலில் இருக்கும். அக்கயர்ஸ் அட் தி வாட்டர் லெவல் அப்படின்னா வாலிஸ்னேரியா, ஸ்பைராலிஸ் அண்டு எலோடியா அப்படின்ற பிளான்ஸில் வந்து வாட்டர் லெவல் அப்படின்னா நீரினுடைய மேற்பரப்பில் நடக்கக்கூடிய அந்த பாலினேஷனுக்கு தான் வந்து என்னது எபிஹைட்ரோஃபிலி. எபி அப்படின்னாவே என்னது? சர்ஃபேஸ் அப்படின்றது, அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன டீப்பாக கொடுத்துருக்காங்கன்னா பாலினேஷன் இன் வாலிஸ்னேரியா, ஸ்பைரலாலிஸ். வாலிஸ்னேரியாவில் வந்து எப்படி பாலினேஷன் நடக்குது அப்படின்றத டயக்ராமேட்டிக் வியூவோட கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ பாலினேஷன் இது வந்து வாலிஸ்னேரியா அப்படின்றது என்னென்னா நீருக்கு அடியில் வாழக்கூடிய ஒரு தாவரம். ஓகேவா? நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதில் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா டயேஷியஸாக இருக்கும். டயேஷியஸ் அப்படின்னா என்னது? மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேல் ஃப்ளவர்ஸ் ஒரு பிளான்ட்லேயும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஒரு பிளான்ட்லேயும் இருக்கக்கூடியது. சப்மெர்ஜ்டு அண்ட் ரூட்டட் ஹைட்ரோஃபைட். சப்மெர்ஜ்டு அண்ட் ரூட்டட் அப்படின்னா என்னென்னா நீருக்கு அடியில் வாழக்கூடியது. ரூட்டட் பிளான்ட்ஸ்னால் என்னென்னா அதோட ரூட்ஸ் வந்து மண்ணில் வந்து என்ன இருக்கும்? வேரூன்றி காணப்படும். ஓகேவா? ஸோ வாலிஸ்னேரியா இஸ் ஏ டயேஷியஸ் சப்மெர்ஜ்டு அண்ட் ரூட்டட் ஹைட்ரோஃபைட். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ், இதுதான் வந்து என்னது? ஃபீமேல் பிளான்ட். இந்த ஃபீமேல் பிளான்ட்டில் வந்து ஒரு சாலிட்டரி ஃப்ளவர்ஸ் இருக்கும். சாலிட்டரி ஃப்ளவர்ஸ் மீன்ஸ் வாட்? ஒரு தனியான ஒரு மலர்கள் இருக்கும். இங்கே வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது வந்து என்னது? ஒரே ஒரு தனியான ஃப்ளவர் இருக்கும். அதோட பூக்காம்பு வந்து அது என்ன இருக்கும் அப்படின்னா அதோட காம்பு இருக்குது இல்லையா? பூக்காம்பு வந்து காயில் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த காயில் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது நீருக்கு அடியில் இருக்கும். when it opens, இந்த காயில் வந்து அன்காயில் ஆகி அது வந்து என்ன வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ த ஃபீமேல் பிளான்ட் bears solitary flowers which rise to the surface of water level using a long coiled stalk at the time of pollination. அனதர் டைம்லலாம் வந்து என்ன இருக்கும்? அந்த அன்காயில்டு ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இது வந்து அன்காயில் ஆயிடுச்சு, அதாவது பாலினேஷன் டைமில் அன்காயில் ஆகும் பொழுது என்னாகும்? அதோட ஃப்ளார் ஸ்டாக்கு மலர் காம்பு இருக்கு இல்லையா? அது வந்து நீட்சி அடைந்து தாவரத்தினுடைய அதாவது அந்த தண்ணியினுடைய மேல் பரப்புக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா ஃப்ளாரில் வந்து என்ன இருக்குது?
A small cup shaped depression is formed around the female flower. இங்கே இருக்கு இல்லையா, ஃபீமேல் ஃப்ளாரை சுற்றி ஒரு கப் ஷேப்டு கப் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேவா, அது என்ன இருக்கும், அது சர்ஃபேஸ் வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து என்னது, நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது மேல் இன்ஃப்ளாரசன்ஸ். அந்த மேல் இன்ஃப்ளாரசன்ஸ்லேருந்து என்ன இருக்கும், மேல் ஃப்ளார்ஸ் வந்து லிபரேட் ஆகும். இது மேல் இன்ஃப்ளாரசன்ஸ். அந்த மேல் இன்ஃப்ளாரசன்ஸ்லேருந்து மேல் ஃப்ளார் வந்து லிபரேட் ஆகி அது வந்து என்ன ஆகும், வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். வெந்த வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டு when it reaches the female flower stigma, அந்த மேல் ஃப்ளார் வந்து இதுதான் வந்து மேல் ஃப்ளார், இது வந்து ஃபீமேல் ஃப்ளார். when it reaches into the female flower stigma, what will happen, the uncoiled flower stalk இருக்கு இல்லையா, திரும்பவும் again it will be coiled and go into the water surface. ஓகேவா, வாட்டர் சர்ஃபேஸ்க்கு அடியில் போயிடும். then inside the water only the pollination and fertilizations will be occur. ஓகேவா, ஸோ புரியுதா, இதுதான் வந்து this type of pollination occurs in Vallisneria. have you understood this one? நெக்ஸ்ட்டு ஹைப்போஹைட்ரோஃபிலி. ஹைப்போஹைட்ரோஃபிலி இது வந்து என்னது, எப்பிஹைட்ரோஃபிலி, நீர் மட்டத்திற்கு மேலே நடக்கக்கூடிய பாலினேஷன். ஹைப்போஹைட்ரோஃபிலி அப்படின்றது என்னென்னா, பாலினேஷன் அக்கர் இன்சைடு தி வாட்டர். பாலினேஷன் அக்கர் இன்சைடு தி வாட்டருக்கு வந்து தண்ணிக்குள்ளே வந்து pollen grain வந்து it will be fall on the stigma of the flower, then the pollinations will occur in the inside the water. அது என்ன மாதிரியான தாவரங்களில் நடக்கும் அப்படின்னா, ஜாஸ்டிரா மெரைனா அண்டு செரட்டோஃபிலம். செரட்டோஃபிலம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் வந்து ஹைப்போஹைட்ரோஃபிலி டைப் ஆஃப் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஜூஃபிலி. ஜூஃபிலி அப்படின்றது என்னது, பாலினேட்டிங் ஏஜெண்ட்டாக வந்து அனிமல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஜூஃபிலி. பாலினேஷன் பை த ஏஜென்ட்ஸ் ஆஃப் அனிமல் இஸ் கால்டு ஜூஃபிலி. அந்த ஃப்ளார்ஸ் செட் டு பி ஜூஃபிலஸ். அந்த ஜூஃபிலி டைப் ஆஃப் பாலினேஷன் நடக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எல்லாமே என்னது, ஜூஃபில்லஸ் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ சம்டைம்ஸ் வந்து அனிமல்ஸ் பிரிங் அபவுட் த பாலினேஷன் மேபி நாட் ஓன்லி த அனிமல்ஸ். சில டைம் வந்து பேர்ட்ஸில் நடக்கும், பேர்ட்ஸ் மூலமாக நடக்கும், ஸ்னெயில்ஸ் மூலமாக நடக்கும், இன்செக்ட் மூலமாக நடக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி பாலினேஷன் அப்படின்னாவே இன்செக்ட் பாலினேஷன் இஸ் மோர் பாப்புலர் அண்ட் மோர் ரிப்பீட்டட் ஒன். ஓகேவா, தென் ஆர்னித்தோஃபிலி அப்படின்றது என்ன, பாலினேஷன் பை பேர்ட் இஸ் கால்டு ஆர்னித்தோஃபிலி. சி, பாலினேஷன் பை பேர்ட் இஸ் கால்ட் ஆர்னித்தோஃபிலி. ஓகேவா, உங்களுக்கு இந்த வாட் இஸ் வாட் அப்படின்றத டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஆர்னித்தோஃபிலி பேர்ட்ஸ் அப்படின்றக்குள்ளார அதோட பீக் இருக்கு இல்லையா, அந்த பீக் மூலமாக தான் வந்து அந்த மகரந்த தூள்கள் வந்து எதுக்கு போகும், ஸ்டிக்மாவுக்கு போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இட் ஹேஸ் சம் ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளார்ஸ் ஹாவ் சம் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, ஏதாவது பேர்ட்ஸ் மூலமாக மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, எரித்ரைனா, பாம்பாக்ஸ், ஜைஜீசியம், பிகோனியா அண்டு ஸ்டெர்லிட்ஸியா. ஓகேவா, ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி அதோட பீக் இருக்கு இல்லையா, அந்த பீக்கில் வந்து ஹனியை வந்து சக் பண்ணும் பொழுது pollen grains also stick on the beak and it will be using as a pollinating agent. Okay, some of the characteristic features of Ornithophilus. Ornithophilus அப்படின்றது என்ன சொன்னோம், the pollination occurred by the birds are called Ornithophilus. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும், the flowers are usually large in size. large in size அப்படின்னா அந்த பேர்ட்ஸோட பீக் வந்து அந்த ஃப்ளார்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய இந்த pollen grainலேருந்து நெக்டார்ஸை சக் பண்ணுற அளவுக்கு பேர்ட்ஸ் லார்ஜாக இருக்கும். அதோட பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டியூபுலார் இன் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது நம்ம மார்ஃபாலஜியில் படித்தோம் இல்லையா, டியூபுலார் லைக் ஸ்ட்ரக்சர் பெட்டல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அர்ன் ஷேப் அப்படின்னு என்ன, தாலி வடிவம் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அந்த தாலி அப்படின்றது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸில் எல்லாமே என்ன நடக்கும், தீஸ் ஆர் ஆல் கால்டு ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளார்ஸ். இங்கே வந்து பாலினேஷன் அக்கர் பை தி பேர்ட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி பெட்டல்ஸோட கலர் வந்து பிரைட்ஃபுல் கலராக இருக்கும். பிரைட்ஃபுல் கலராக இருக்கும் பொழுது எங்கள் தூரத்துலேருந்து இப்போ பேர்ட்ஸ் பார்க்கும் பொழுது அட்ராக்டிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தென் இட் வில் நாட் ப்ரொடியூஸ் எனி சென்ட் அண்டு நெக்டார், அதாவது சென்ட் மனம் இருக்காது அந்த நெக்டாரில், பட் இட் ப்ரொடியூசிங் மோர் நெக்டார்ஸ். pollen and nectar form the floral rewards of the birds visiting to the flower. அந்த நெக்டாரோட அந்த pollen grainோட அந்த பெட்டல்ஸோட கலர்னால அட்ராக்ட் ஆகி பேர்ட்ஸ் வில் பி கம் இன் டு த ஃப்ளவர் அண்ட் இட் வில் பி யூஸிங் அஸ் எ pollinating agents of
பாலினேட் அப்போ அதுதான் வந்து என்னது ஆர்னித்தோஃபில்லி. ஸோ பாலினேஷன் பை பேர்ட்ஸ் இஸ் கால்டு ஆர்னித்தோஃபில்லி. ஜூஃபில்லி அப்படின்னா என்னது? ஜூஃபில்லி அப்படின்னாவே பேர்ட்ஸ் மூலமாக நடந்தாலோ அல்லது ஸ்னெயில்ஸோ அல்லது ரேட்டோ பேட்டோ எல்லாமே வந்து என்னது ஜூஃபில்லி. அதில் ஒரு டைப் தான் வந்து என்னது ஆர்னித்தோஃபில்லி. ஓகேவா? தென் உங்களுக்கு இது கேட்பாங்க, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளார்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜீராப்டிரோஃபில்லி. வாட் இஸ் தட்? ஜீராப்டிரோஃபில்லி. ஸோ இதுதான் வந்து என்னது, இதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன? ஜீராப்டிரோஃபில்லி. பாலினேஷன் கேரிட் அவுட் பை பேட்ஸ். பேட் அப்படின்னா என்னது? வவ்வால்கள் இருக்கு இல்லையா, வவ்வால்களின் மூலமாக பாலினேஷன் செய்யக்கூடிய ஒரு பிளான்ட் தான் வந்து, ஒரு அமைப்புக்கு தான் வந்து என்ன பேர்? ஜீராப்டிரோஃபில்லி அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ ஜீராப்டிரோஃபில்லி. சம் ஆஃப் த காமன் Xeropterophilous plants are Kygella africana, Andersonia digitata. ஸோ ஜீராப்டிரோஃபில்லி அப்படின்னா என்னென்னா, வவ்வால்களின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய அமைப்புக்கு வந்து ஜீராப்டிரோஃபில்லி அப்படின்னு பேர். அந்த மாதிரியான ஃப்ளார்ஸ்க்கு வந்து ஜீராப்டிரோஃபிலஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? மாலகோஃபில்லி அப்படின்றது என்னென்னா, மாலகோஃபில்லி இஸ் நத்திங் பட் பாலினேஷன் பை ஸ்லக்ஸ் அண்டு ஸ்னெயில்ஸ். நத்தைகள் இருக்கு இல்லையா, நத்தை மாதிரியான அதன் மூலமாக பாலினேஷன் நடந்தால் அதுக்கு வந்து மாலகோஃபில்லி அப்படின்னு பேர். அது எந்த பிளான்ஸில் நடக்கும்னா அரக்கீஷியா அப்படின்ற பிளான்ட்டில் நடக்கும். ஓகேவா? தென் வாட்டர் ஸ்னெயில்ஸ் க்ராலிங் அமாங் லெம்னா பாலினேட் தம். அதாவது வாட்டர் ஸ்னெயில் இருக்கு இல்லையா, லெம்னா அப்படின்றது, லெம்னோஃபில்லா எட்ரோஃபில்லா அப்படின்றது ஒரு வாட்டர் பிளான்ட். அந்த பிளான்ட் மேலே வந்து அந்த ஸ்னெயில் க்ராலிங்னா அப்படின்னு என்ன, தவழ்ந்துட்டு போகும்பொழுது என்ன ஆகும், அதோட அந்த மஸ்குலர் ஃபுட் இருக்கு இல்லையா, அதில் வந்து போலன் கிரெயின் ஸ்டிக் ஆகும். ஸோ அதன் மூலமாக பாலினேஷன் நடக்கும். ஸோ சச் எ டைப் ஆஃப் பாலினேஷன் இஸ் கால்டு மாலகோஃபில்லி. ஓகே, அடுத்தது எண்டமோஃபில்லி. எண்டமோஃபில்லி அப்படின்னா என்னது? பாலினேஷன்ஸ் அக்கர்ட் பை தி இன்செக்ட் இஸ் கால்டு எண்டமோஃபில்லி. பாலினேஷன் பை ஆண்ட் இஸ் கால்டு மிர்மிகோஃபில்லி. அதாவது இன்செக்ட் மூலமாக நடைபெறக்கூடிய பாலினேஷன் வந்து எண்டமோஃபில்லி, எறும்புகள் மூலமாக நடைபெறக்கூடிய பாலினேஷன் வந்து மிர்மிகோஃபில்லி. ஓகேவா? ஸோ இன்செக்ட்ஸ் தட் ஆர் வெல் அடாப்டட் டு பிரிங் பாலினேஷன் ஆர் பீஸ். மோத் அப்படின்றது, பீஸ் அப்படின்னா என்ன? தேனீக்கள். மோத் அப்படின்னா என்ன? இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா, அதுதான் மோத். பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளைஸ், வாஸ்ப் அண்ட் பீட்டில்ஸ். ஆஃப் த இன்செக்ட்ஸ், பீஸ் ஆர் த மெயின் ஃப்ளார் விசிட்டர்ஸ் அண்ட் டாமினேட் பாலினேட்டர்ஸ். அதாவது தேன் கூட்டில் வந்து தேன் நம்ம வந்து போன தடவை இப்போ லாஸ்ட் இயரில் வந்து அப்பிகல்ச்சர் படித்தோம் இல்லையா, அதில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு அந்த மகரந்த சேர்க்கையிலேருந்து அந்த ஹனியை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீ வந்து நியர்லி 200 ஃப்ளார்ஸை விசிட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விசிட் பண்ணும்பொழுது அங்கே அதிக அளவில் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தட் இட் இஸ் எ டாமினன்ட் பாலினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் த கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எண்டமோஃபிலஸ் ஃப்ளார்ஸ். ஸோ இப்போ வந்து எண்டமோஃபிலஸ் அப்படின்னா என்ன சொன்னோம்? இன்செக்ட்ஸ் மூலமாக பாலினேஷன் நடக்கிறது. அந்த இன்செக்ட்ஸ் மூலமாக பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்? ஜஸ்ட்டு ஃப்ளார்ஸ் ஆர் ஜெனரலி லார்ஜ் ஆஃப் இட் ஸ்மால், தே ஆர் அக்ரேட்டட் டு டென்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். நிறைய அளவு வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கணும். அதுக்கு இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னா என்ன? பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஆர் கால்டு இன்ஃப்ளாரசன்ஸ். அஸ்ட்ரேசியே ஃப்ளார்ஸ். அஸ்ட்ரேசியன்னா என்ன குடும்பத்தை சேர்ந்தது? சூரியகாந்தி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரே ஃப்ளார், டிஸ்க் ஃப்ளார் அப்படின்னு நிறைய அந்த ஃப்ளாரட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளாரட்ஸ் இருக்கிறதுல வந்து அதிக அளவு நெக்டார்ஸு செக்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸில் வந்து உங்களுக்கு அதிக அளவில் நெக்டார்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃப்ளார்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு. பிரைட்லி கலர்டு அப்படின்னா என்னென்னா, நல்லா இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும். அட்ஜசன்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளார்ஸ் மே ஆல்சோ பிரைட்லி கலர் டு அட்ராக்ட் இன்செக்ட். அதாவது அட்ஜசன்ட் பார்ட் அப்படின்னா என்னது? இந்த பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸ் இருக்கு இல்லையா, செப்பல்ஸும் வந்து அட்ராக்டிவ் கலராக இருக்கும். அந்த மாதிரி செப்பல்ஸ் அட்ராக்டிவ் கலராக இருக்கிறது வந்து பொகைன் வில்லா. பொகைன் வில்லா அப்படின்றது வந்து இந்த காகிதப்பூன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த காகிதப்பூவில் வந்து ரோஸ் கலரில் ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து செப்பல்ஸ். அந்த நடுவில் ஒயிட் கலரில் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறது தான் பெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி செப்பல்ஸும் பெட்டல்ஸும் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இன் தட் கேஸ் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கயர் பை தி insects. ஓகே, ஸோ இன்செக்ட் பாலினேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் அப்படின்னா, பாயின்செட்டியா அண்ட் பொகைன் வில்லா, த பிராட்ஸ் பிகம் கலர்டு. தென் ஃப்ளார்ஸ் ஆர் சென்டட் அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டார். சென்டட் அப்படின்னா ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கணும். நெக்டார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், அதுக்கு இன்செக்ட்ஸ் வில் பி அட்ராக்டட் பை த நெக்டார் ஸ்மெல் அண்ட் இட் வில் பி
come to collect the nectars. Okay, then flowers in which there is no secretion of nectar, the pollen is either consumed as food or used in building up of its hive by the honeybees. Pollen and nectar are the floral rewards for the visitors. ஸோ நெக்டார் இல்லாத ஃப்ளார்ஸ்லேயுமே வந்து இன்செக்ட்ஸ் வந்து இருக்கும். எதனால வரும் அப்படின்னா, சப்போஸ் அந்த பீஹைவ் அந்த கூடு கட்டுறதுக்காக வந்து அந்த போலன் கிரெயின்ஸை கலெக்ட் பண்ணும், இல்லை அப்படின்னா சம் அதர் அந்த ஃப்ளாரல் பார்ட்ஸில் அட்ராக்ட் பண்ணி வரும் பொழுது அதோட அந்த இன்செக்ட்ஸ்க்கெல்லாமே என்ன இருக்கும், இந்த லெக்ஸ் இருக்கும், இல்லை அந்த ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் வந்து போலன் கிரெயின்ஸ் ஒட்டி இருக்கும். ஸோ அது வேறு ஒரு ஃப்ளார்ஸை விசிட் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் ஃபாலோ ஆகி கிராஸ் பாலினேஷன்ஸ் வில் பி அக்கர். தென் ஃப்ளார்ஸ் பாலினேட்டட் பை ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் ப்ரொடியூஸ் ஃபவுல் ஓடர் டு அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ். ஸோ ஃப்ளைஸ் அண்டு பீட்டில், அதாவது பீட்டில்னா என்ன, வண்டு, ஃப்ளைஸ்ன்றது என்னது, ஈக்கள் இருக்கு இல்லையா, ஈக்கள் மூலமாகவோ அல்லது வண்டுகள் மூலமாகவோ இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய ஃப்ளார்ஸ்லாம் வந்து ஃபவுல் ஓடர் அப்படின்னு ஒரு பேட் ஸ்மெல் வரும். எதுக்காக அந்த பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா, இட் வில் பி அட்ராக்ட் தி பாலினேட்டர்ஸ், அந்த ஃப்ளைஸையும் பீட்டிலையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வரும். ஓகேவா. தென் இன் சம் ஃப்ளார்ஸ் ஜூசி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் which are pierced and the contents are sucked by the insects. Juicy cells, அந்த செல்ஸ்லேயே வந்து ஜூஸியாக, அதாவது என்னது வாட்டரி சப்ஸ்டான்ஸ் இருக்கும், அதை சக் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணும், இன்செக்ட்ஸ் மே பி விசிட் தட் ஃப்ளார். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எண்டமோஃபில்லஸ் ஃப்ளார்ஸ். உங்களுக்கு இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். Self pollination is otherwise called autogamy, cross pollination is otherwise called xenogamy or allogamy. Cross pollination க்கு வந்து pollinating agents தேவை, அது வந்து abiotic agencies, biotic agencies. Abiotic agency அப்படின்றது அனிமோஃபிலி, ஹைட்ரோஃபிலி. பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கேந்த்ரோஃபில்லி அப்படின்றது என்னது, பாலினேஷன்ஸ் அக்கர் பை பீட்டில். ஃபேலினோஃபில்லி அப்படின்றது பாலினேஷன்ஸ் அக்கர் பை மோத்ஸ். மெலிட்டோஃபிலி அப்படின்றது பாலினேஷன் அக்கர் பை பீஸ். சைக்கோஃபிலி பாலினேஷன் அக்கர் பை பட்டர்ஃப்ளைஸ். மால்கோஃபிலி அப்படின்றது பாலினேஷன் அக்கர் பை ஸ்னெயில்ஸ். ஆர்னித்தோஃபிலி அப்படின்றது பாலினேஷன் பை பேர்ட்ஸ். சிராப்டிரோஃபிலி அப்படின்றது பாலினேஷன் பை பேட்ஸ். அண்ட் மிர்மிகோஃபிலி அப்படின்றது பாலினேஷன் பை ஆண்ட். ஓகேவா. ஸோ பாலினேட்டிங் ஏஜென்ட் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பாலினேஷன் இன் சால்வி ஆகும், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.